இளைஞர்களின் போராட்டத்தால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் நேபாள பிரதமர் சர்மா ஒலி. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் நேபாளத்தில் இளைஞர்கள் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேளையில் தற்பொழுது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் நேபாள பிரதமர் சர்மா ஒலி. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர்களின் போராட்டத்தை தொடர்ந்து நேபாள பிரதமர் சர்மா ஒலி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். இந்த வேளையில் போராட்டத்தால் ராணுவ ஆட்சி அமலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் சர்மா ஒலி பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் நேபாளத்தில் பதற்றமான ஒரு சூழலும் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிபர், பிரதமர், அமைச்சர்களின் வீடுகளை சூறையாடி இளைஞர்கள் தீ வைத்திருக்கின்றார்கள். அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் இளைஞர்களின் இந்த போராட்டத்தால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் நேபாள பிரதமர் சர்மா ஒலி. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், தற்பொழுது நேபாளத்தில் இளைஞர்களுடைய போராட்டம் வன்முறையானதை அடுத்து பிரதமர் பதவியை சர்மா ஒலி ராஜினாமா செய்திருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக சொல்லப்படுகிறது? வணக்கம் பிரீதா. சற்று நேரத்துக்கு முன்பாக நேபாளத்துல ராணுவம் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற தகவலை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதே போல ராணுவம் பிரதமர் சர்மா ஒலிய பதவி விலக வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த செய்தி வெளியாகிய சில நிமிடங்கள்லேயே சர்மா ஒலி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிற முக்கிய தகவல் வந்திருக்கிறது. அவர் மட்டுமல்ல, அவருடைய அமைச்சரவை சகாக்களும் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக 2 கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஒன்று ராணுவம் ஆட்சிக்கு வரப்போகிறதா, ஆட்சியை கைப்பற்ற போகிறதா அப்படிங்கிறது ஒண்ணு. அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக சொல்றாங்க. இல்ல பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை கொண்டு மீண்டும் தேர்தல் நடத்துவார்களா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்கான பதில் அடுத்தடுத்த சில மணி நேரங்கள்ல தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போது இளைஞர்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் புவிசார் அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்தாங்க. 2வது நாளாக போராட்டம் வன்முறையாக மாறி பெரிய அளவுல பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்ட நிலைமையில தற்போது போராட்டக்காரர்களுடைய நிபந்தனைகளுக்கு அவர்கள் வைத்த வலியுறுத்தலுக்கு சர்மா ஒலி பணிந்திருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்க உள்ள போயிட்டாங்க. அதே போல அதிபருடைய வீடு தாக்கப்பட்டது, அமைச்சர்களுடைய வீடுகள் தாக்கப்பட்டன, சர்மா ஒலியுடைய வீடும் தாக்கப்பட்டது, பல இடங்கள்ல தீ வைப்பு சம்பவங்கள் நடந்தன, ஏராளமான பொது சொத்துக்கள், காரு, அரசு பேருந்து, இந்த மாதிரி பல விஷயங்கள் சேதப்படுத்தப்பட்டன. அதை தொடர்ந்து தற்போது சர்மா ஒலி ராஜினாமா செய்திருக்கிறார். இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நேபாளத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறாரு, பிரதமராகவும் பதவி வகித்திருக்கிறாரு. கிழக்கு நேபாளத்துல இருக்கக்கூடிய ஆத்ரை அப்படிங்கிற ஊர்ல தான் சர்மா ஒலி பிறந்தாரு. 18 வயசுலயே, அதாவது 1970 நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட்டவர். இவருடைய தொடர் போராட்டம், அதாவது மன்னராட்சிக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. அதுல சர்மா ஒலியும் கலந்துக்கிட்டாரு. அதன் பிறகுதான் அங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதற்காக சிறைக்கெல்லாம் போயிருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில பல பொறுப்புகளை அவர் வகித்திருக்கிறார். இந்த நிலைமையில தற்போது சர்மா ஒலி ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் வேற வங்கதேசத்திலையும் இது மாதிரியான போராட்டம் நடைபெற்ற போது அப்போதைய பிரதமராக ஷேக் ஹசீனா அங்கிருந்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்தாங்க. அதே மாதிரி சர்மா ஒலியும் அங்கிருந்து அந்த நாட்டில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ராணுவம் நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னா உங்களை பத்திரமாக நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற உறுதியை கூட சர்மா ஒலிக்கு கொடுத்திருக்கலாம். ஏன்னா போராட்டத்தை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா நீங்களும் உங்களுடைய அரசாங்கமும் பதவி விலகணும், அப்பதான் நிலைமையை சீர் செய்ய முடியும் அப்படிங்கிற நிபந்தனையை ராணுவம் முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்காக ராணுவ ஹெலிகாப்டர்கள் தயாராக இருக்கின்றன. சிலரை மக்கள் போராட்டத்திலிருந்து மீட்டு கூட ராணுவம் கொண்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. இந்த நிலைமையில சர்மா ஒலியும் ராணுவத்தோட உதவியோட தன்னுடைய குடும்பத்தாரோடு வேறு நாட்டுக்கோ அல்லது வேறு இடத்துக்கோ செல்வதற்கான தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். அரசுக்கு எதிரான இளைஞர்களின் போராட்டத்தால் நேபாளத்தில்
ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் சர்மா ஒலி பதவி விலக வலியுறுத்தி இளைஞர்கள் நடத்தும் போராட்டம் கலவரமாக மாறி வரக்கூடிய வேளையில் ராணுவ தளபதியோடு பிரதமர் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், தற்பொழுது 2வது நாளாக அரசுக்கு எதிராக நேபாளத்தில் இளைஞர்களுடைய போராட்டம் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய வேளையில் அது கலவரமாக மாறி வருவதையும் நாம் காட்சிகளின் வாயிலாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த வேளையில் ராணுவ தளபதியோடு அங்கு பிரதமர் சர்மா ஒலி ஆலோசனையிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிலவரங்களாக இருக்கின்றன? அங்கு ராணுவ ஆட்சி அமைய வாய்ப்பு எதுவெனும் இருக்கின்றதா? என்ன கள தகவல்கள்? வணக்கம் பிரீதா. நேபாளத்துல 2008க்கு முன்பு மன்னராட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதன் பிறகுதான் ஜனநாயக பூர்வமான அரசாங்கம் அமைந்தது. இப்ப நேற்றைக்கு இந்த சமூக வலைதள தடைக்கு எதிராக தொடங்கப்பட்ட இளைஞர்களின் போராட்டம் மீண்டும் மன்னராட்சி வேணும் அப்படின்னு கோரிக்கையை வலியுறுத்துது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது பொதுவாக உலகமெல்லாம் மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு தான் வேண்டிதான் போராட்டம் நடக்கும். ஆனா நேபாளை பொறுத்த வரைக்கும் அப்படியே தலைகீழாக மக்களாட்சியிலிருந்து மன்னராட்சிக்கு போகணும்னு போராட்டக்காரர்கள் எல்லாம் விரும்புறாங்க, மக்களும் அதை விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி நேற்று தகவல் வந்தது. ஆனா இன்றைக்கு அதுல ஒரு பெரிய மாற்றமாக மக்களாட்சிக்கு பதிலாக இராணுவ ஆட்சி ஏற்படுமோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான தகவல்களும் நேபாளத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. நாடு முழுவதும் போராட்டம் நடக்கிறதுனால நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை நேபாள பிரதமர் சர்மா ஒலிக்கு இருக்குது. அதற்காக இராணுவத்தோட உதவியா அவர் நாடி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பிரதமர் சொல்றது செய்யறதான இராணுவத்தோட வேலை, அதுல என்ன உதவி அப்படின்னு கேட்க தோன்றலாம். ஆனா இப்ப சர்மா ஒலியும் அவருடைய அமைச்சர்களும் எம்பிக்களும் இருக்கக்கூடிய நிலைமையில இராணுவத்துக்கிட்ட உதவி கேட்கிற இடத்துலதான் அவங்க இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மொத்தமாக நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும், ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சுக்கங்க, என்ன நடவடிக்கை ஆனாலும் எடுத்துக்கங்க, ஆனா நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற டாஸ்கை தான் ராணுவ தளபதிட்ட சர்மா. ஆனா அதற்கு ராணுவ தளபதி நாங்க கட்டுக்குள்ள கொண்டு வர நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறோம், ஆனா நீங்க பதவி விலகணும் அப்படின்னு சொன்னதாக கூறப்படுகிறது. இப்ப போராட்டக்காரர்களும் அந்த கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க. சர்மா ஒலியும் அவருடைய அமைச்சரவையும் பதவி விலகணும், மொத்தமாக இந்த அரசு ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. தற்போது ராணுவ தளபதியும் அதே தான் சர்மா ஒலிகிட்ட சொல்லியிருக்கதா தெரியுது. இதன் மூலமாக நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆட்சி பொறுப்பு எங்களிடம் வர வேண்டும், நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையை ராணுவ தளபதி விதித்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுல இன்னொரு பார்வையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப மக்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கை நிறைவேற்றப்படலைன்னா அங்க அமைதி ஏற்படுத்த முடியாது, அதற்காகத்தான் ராணுவ தளபதி இது போல கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ராணுவத்தினுடைய கை நேபாளத்துல ஓங்க போவது தெளிவாக தெரிகிறது. ஆனா சர்மா ஒலி பதவி விலகுவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. மொத்தமாக என்ன நடக்க போகுது, சர்மா ஒலி பதவி விலகுவாரா அல்லது வெளிநாட்டுக்கு தப்பி போவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. ஏன்னா அவர் துபாய்க்கு தப்பி செல்ல முயற்சி செய்வதாகவும் முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக இன்றைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நேபாளத்துல ஏற்படும். ஒன்று, சர்மா ஒலி பதவி விலக்கி ஆட்சி ராணுவத்திடம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் சர்மா ஒலியும் அவருடைய சகாக்களும் நாட்டை விட்டு தப்பி சென்ற பிறகு ராணுவம் ஆட்சியை கையில் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தற்போது இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.